ப்ளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப். இது தியேட்டர் கிடையாது, நம்ம மானம் போகுதுன்னு அஜித் சார் அவரோட ஃபேன்ஸை பார்த்து கோவப்பட்டிருக்காரு, வருத்தப்பட்டிருக்காரு. சோசியல் மீடியால இந்த நியூஸ் பார்த்ததுல இருந்து இது என்னன்னு சரியா புரிஞ்சுக்காத நிறைய பேர் அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. நடந்தது என்னன்னா, அஜித் சார் ரீசெண்டா அபுதாபி சர்க்கியூட்ல ஏஷியா லேமேன்ஸோடைய எண்டூரன்ஸ் ரேஸ் நடத்திட்டு இருக்காரு. மனுஷன் டெய்லி ஆயிரக்கணக்கான பேரை கியூல நிப்பாட்டி ரேஸ் முடிச்சதுக்கு அப்புறமா 1 by 1 அந்த போட்டோ கொடுத்துட்டு இருக்காரு. ஒருத்தங்க நல்லது பண்ணாலும் இல்ல நல்ல கெஸ்டர் பண்ணாலும் யாருமே பேச மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஃபேமிலி அஜித் சார் கிட்ட போட்டோ எடுக்க வராங்க. அப்ப அதுல ஒரு சின்ன குழந்தை, ஒரு பையனுடைய ஷூலேஸ் அவிழ்ந்து விழுது. அஜித் சார் அந்த ஷூலேஸ் கட்ட போகும்போது அந்த ஃபேமிலி, ஐயோ சார் வேணாம் சார், நீங்க பண்ணாதீங்க, தயவு செஞ்சு வேணாம்னு சொல்லும்போது இதுல என்ன இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே அந்த ஷூலேஸை கட்டுற வீடியோ சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருந்துச்சு. பட் அதை பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா பொதுவா இப்போ ஆஃப் ஸ்கிரீன்ல ஸ்டார்ஸை பத்தி பார்க்கும்போது ஸ்டார்ஸ் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க ஃபேன்ஸ் என்ன பண்ணாலும் நல்லா பண்ணா நல்லதுன்னு சொல்லுவாங்க, தப்பான ஒரு விஷயம் பண்ணா அதை பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட இமேஜ் பாதிக்கப்படுவது அதிகமான பேரும் பேச மாட்டாங்க. ஆனா அஜித் சார் அதுக்கு நேர் எதிர். அவரோட ஃபேன்ஸ் என்ன பண்ணாலும், நல்லது பண்ணாலும் சரி, தப்பு பண்ணா தப்புன்னு கண்டிப்பாரு. சோ இதனாலேயே நேற்றுக்கு நடந்த ரேஸ்ல கொஞ்சம் பேர் சில பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க. அதனால கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, ப்ளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப், இது தியேட்டர் கிடையாது, நம்மளுடைய மானமே போகுதுன்னு சொல்லியிருக்காரு. விஷயம் என்னடான்னா, நேற்றுக்கு நடந்த ரேஸ்ல ஆயிரக்கணக்கான பேர் அஜித் சாரை பார்க்க அபுதாபிக்கு போயிருக்காங்க. போன இடத்துல சில ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவரோட கார்ல அஜித் சார் அவரோட கார் பக்கத்துல இருந்து எல்லாருக்கும் போட்டோ கொடுக்குற வழக்கம். சில ஃபேன்ஸ் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற வேற டிரைவர்ஸுடைய காருக்கு உள்ளாடி போய் ப்ராப்பர்ட்டிஸை டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இதனால ஒரு லேடி கோவம் அடைஞ்சு அஜித் சார் கிட்ட கண்டபடி பேசிட்டாங்க. அந்த வீடியோ வேற சோசியல் மீடியால இருக்கு. இதனால கோவம் அடைஞ்சு அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரோட ஃபேன்ஸ் கிட்ட வந்து நீங்க பண்றது சரியில்லை, இது தியேட்டர் கிடையாது, அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. பொதுவாகவே அஜித் சார் ஒரு விஷயம் பண்ணிட்டாருன்னா அவரை அடிக்கிறதுக்குன்னு ஒரு கேங் வரும், சோசியல் மீடியா நெகட்டிவிட்டி. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகே உங்களுக்கு வந்து உங்க படம் தியேட்டர்ல வந்து பாக்குறதுக்கு ஃபேன்ஸ் வேணும், ஆனா அவங்க ஒரு கியூரியாசிட்டியில் ஒரு விஷயம் பண்ணா அவங்களால ஏத்துக்க முடியாதா? சரி, நான் கேட்கிறேன், எதுக்காக ஏத்துக்கணும்? ஒரு நல்ல லீடர்னா அவரை ஃபாலோ பண்ற ஒரு சிலர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க தப்பு பண்ணா பண்ணிட்டு போட்டோம், நல்லதை மட்டும் சொல்லுவேன்னு இல்லாம நீ பண்றது தப்பு அப்படி எடுத்து சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஏன்னா நம்மள ஒருத்தங்க திட்டும் போது நம்ம இமேஜ் ஒரு வேளை பாதிக்கப்படும் தெரிஞ்சு நிறைய பேர் சேஃப் ஜோன்ல இருப்பாங்க. ஆனா அஜித் சார் கண்ணாடி மாதிரி, அவருக்கு பிடிக்கலன்னா மூஞ்சிக்கு நிறைய பிடிக்கலன்னு சொல்லுவாரு. இந்த ஃபேன்ஸ் இப்படி பண்ணதால அந்த லேடி அஜித் சாரை திட்டினாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜ் பண்ணதால கார்ஸ்ல. அஜித் சார் கோவப்பட்டு வந்து ஃபேன்ஸை திட்டிட்டு ரொம்ப வருத்தம் வரப்பட்டாரு. சோ இதுல இருந்து என்ன சொல்றது, அஜித் சார் பல வருஷம் முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்காம என்னோட உயிர் போகாது. அதுக்கு எடுத்துக்காட்டா தான் இப்போ அஜித்குமார் ரேசிங், ஏகே ரேசிங்குடைய டிஷர்ட், அந்த ஜெர்சியோட சைடுல SBIT லோகோ இருக்கும். SBITனா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இப்படிப்பட்ட அவரு, சில ஃபேன்ஸ் வந்து தண்ணி அடிச்சுட்டு வேற வந்திருக்காங்க, சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட அவரு எப்படி இதை பொறுத்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. இப்ப நம்ம பொதுவா ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறதுனாலும் கபடி மேட்ச் பாக்குறதுனாலும் ஒரு ஸ்டேடியமுக்கு எங்கேயோ போறோம், யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. இப்போ அங்க விளையாடுறவங்க நம்மளை மதிக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது, அவங்களோட வேலை விளையாடுறது. நம்ம எவ்வளவு ஆர்வமா போறோம், எவ்வளவு பேருக்கு நம்மள தெரியும். அப்படி இருக்கும்போது மோட்டார் ஸ்போர்ட்டுங்கிறது சாதாரண கேம் கிடையாது, கோடிக்கணக்கான மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட், ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட். அப்படிப்பட்ட ஸ்போர்ட்டை நம்ம அஜித் சார் எடுத்து நடத்தி அவங்களோட டீமை கொண்டு வந்து பண்ணும்போது நம்ம அதுக்கு ஒத்துழைக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே. அவர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி எந்த செலிபிரிட்டி தான் உங்களை கியூல நிப்பாட்டி எல்லாருக்கும் 1 by 1 போட்டோ கொடுப்பாரு? நம்ம என்ன பண்றோம், அதை மிஸ்யூஸ் பண்றோம். தயவு செஞ்சு அவர் இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி உயிரை பணயம் வச்சு சர்க்கியூட்ல ரேஸ் போகும்போது நம்ம அதுக்கு இடையூறா இருக்காம அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்றதுல தப்பே இல்லை, முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஏகே ஸ்டைல்ல சொல்லணும்னா, வாழ விடு.